Hi friends, இந்த வீடியோவில் கம்யூனிட்டி டேப்பில் அதிகமாக ஓட் பண்ணியிருந்த கோல்கேட் பாக்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன ரீயூஸ் ஐடியாஸ்னு பார்க்கலாம். எனக்கு வந்து கோல்கேட் பாக்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ இன்னொரு பேஸ்ட்டு தெர்மோசீல்னு இன்னொரு பேஸ்ட்டோட பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டுற மாதிரி சாய்வாக வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து அதாவது 3/4 பங்கு இந்த பேஸ்ட் பாக்ஸில் வர்ற மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்னொரு பேஸ்ட் பாக்ஸில் வந்து நம்ம பாதியாக வர்ற மாதிரி கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணியாச்சு. ஒன்று வந்து பெருசாகவும் இன்னொன்று சின்னதாகவும் கட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இந்த சின்ன சைஸை வச்சு அதை விட கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணோன்னா நமக்கு வந்து இன்னும் 2 பீஸ் கிடைக்கும். அது 2 பீஸுமே இதை விட வேறு சைஸில் கிடைக்கும். அப்போ தான் நமக்கு 4 சைஸில் பாக்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இந்த மாதிரி கூட நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அல்லது சின்னது 2ஐயும் முன்னாடி வச்சு இந்த மாதிரியும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து நான் பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4ஐயுமே பிளாக் கலர் சார்ட் பேப்பர் வச்சு நம்ம ஒட்டிடலாம். அடுத்த ஸ்டெப் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணியிருக்க அந்த 4 இதையுமே பிளாக் கலர் சார்ட் பேப்பர் வச்சு ஒட்டியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இப்போ தனித்தனி பாக்ஸாக இருக்குல்ல, இதை வந்து நம்ம சேர்த்து வச்சு நான் வந்து ஒரே நீளமாக இருக்க மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா ஒயிட் பேப்பரில் வந்து நான் ஹலோ கிட்டி வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வரைஞ்சிருக்கேன். இதை வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வேஸ்ட் அட்டை ஒன்றில் இந்த பேப்பரை ஒட்டி திருப்பியும் அதே ஷேப்பில் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம அட்டையில் ஒட்டி கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணதுக்கப்புறமா பின்பக்கம் அந்த அட்டை தெரியாமல் இருக்கிறதுக்காக திருப்பியும் ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு ஒட்டி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த பாக்ஸோட அதாவது பெரிய பாக்ஸோட சைடில் நம்ம ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறமா இன்னும் வந்து நம்ம ஒயிட் பேப்பர்லேயும் சின்ன சின்ன ஹலோ கிட்டியாக வரைஞ்சி, அதாவது சின்ன பாக்ஸுக்கு சின்ன சைஸு, பெரிய பாக்ஸுக்கு பெரிய சைஸு மாதிரி அந்த ஆர்டரில் வரைஞ்சி கலராக இதை வந்து கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணி இதை தனித்தனியாக கட் பண்ணி ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நம்ம ஒட்டி இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்து சின்னதாக டிசைனுக்காக பேப்பர்லேயும் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி சின்ன வால் மாதிரி வரைஞ்சி நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம இன்னொரு சைடில் ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம அழகாக டேபிளில் வைக்கிறதுக்கு ஒரு பென் ஸ்டாண்ட் வந்து பேஸ்ட் பாக்ஸ்லேருந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஈஸியாக பேப்பர் கூட யூஸ் பண்ணி நம்ம இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு பேஸ்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1.5 சென்டிமீட்டர் அளவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம அந்த பேஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லுமே 1.5 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணி அதை வந்து ஃபுல்லுமே அந்த பேஸ்ட் பாக்ஸை சுற்றிலும் லைன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வரைஞ்சிட்டேன். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து வந்து இந்த கத்தியை வச்சு லைட்டாக சின்னதாக அதில் வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளால் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணோன்னா ஒரு பீஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு அப்புறமா சிசர்ஸ் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு டெக்கரேட்டிவ் செல்லோ டேப் எடுத்துக்கலாம். டெக்கரேட்டிவ் செல்லோ டேப் யூஸ் பண்ணி இது ஃபுல்லுமே நம்ம வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம டெக்கரேட்டிவ் செல்லோ டேப் தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கூட டெக்கரேட் பண்ணலாம். ஆனால் நம்ம வேறு எது யூஸ் பண்ணாலும் நமக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதுக்கு வந்து நம்ம டெக்கரேட்டிவ் செல்லோ டேப்னால் ஈஸியாக இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் டெக்கரேட்டிவ் செல்லோ டேப் எடுத்து இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம ஒரு பீஸ் ஒட்டின மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸையுமே ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. இது ஒட்டினதுக்கப்புறமா சின்ன சைஸில் இருக்க கோல்கேட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வேறு எதுவும் ஆயின்மெண்ட் பாக்ஸு அந்த மாதிரி சின்ன சைஸில் கிடைக்கிறது எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் அந்த மேலே இருக்க அட்டையை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு இதையுமே நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு டெக்கரேட்டிவ் செல்லோ டேப் யூஸ் பண்ணியே ஃபுல்லுமே ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லுமே ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா அந்த பெரிய பேஸ்ட் பாக்ஸில் நம்ம கீழே கட் பண்ணோம்ல அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் சென்டரில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு
இந்த சின்ன கோல்கேட் பாக்ஸை வந்து நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக தனித்தனியாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த சின்ன கோல்கேட் பாக்ஸ் மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்க பீஸை செட் பண்ணும்போது ஒரு பீஸோட ட்ரையாங்கிள் ஒரு பக்கம் இருந்ததுன்னா இன்னொரு பீஸோட ட்ரையாங்கிள் வந்து இன்னொரு பக்கம் வர்ற மாதிரி செட் பண்ணணும். இதை வந்து கம் வச்சு ஒட்டிக்கலாம், அல்லது ஸ்டாப்லர் பின் பெருசாக இருந்தால் அதை வச்சு கூட நம்ம பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த ஷேப் கிடைக்கிறதுக்கு நம்ம துணிக்கு மாற்ற கிளிப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டில் ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி இதை வந்து பின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல் பீஸையுமே ரெடி பண்ணி இதை வந்து ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி இந்த ஷேப்பில் தான் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் அந்த சின்ன சைஸ் கோல்கேட் பாக்ஸ் நம்ம வைக்காமல் இதே மாடலில் இதை ஒட்டினோன்னா இது வந்து அவ்வளோவா நிற்கலை. நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஸோ அதனால தான் சென்டரில் அடுத்து அந்த பாக்ஸ் வச்சு ட்ரை பண்ணேன். இது நல்லா வந்திருக்கு. இதில் வந்து இந்த மாதிரி பேப்பர் ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம இதை ஒரு அழகு பொருளாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை கூட நான் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.